சிறகடிக்க ஆசை சிறியல் நேர்களுக்கு வணக்கம். நம்ம சிறகடிக்க ஆசை சிறியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. மீனாவுக்கு எல்லா ரகசியமே தெரிஞ்சதுனால மீனா ரோகிணி கிட்ட, என்ன ரோகிணி இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்கன்ட்டு நினச்சி கூட பார்க்கலான்றாங்க. சிட்டிக்கிட்ட வந்து வட்டிக்கு பணமெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களான்னு வாங்க. ஐயோ, மீனாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இப்போவே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் உண்மையை சொல்ல போகிறேன். ஐயோ ப்ளீஸ் மீனா, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்றாங்க. இதே பிரச்சனையில் நான் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக போட்டு தந்திருப்பீங்களா? அதே மாதிரி தான் இந்த டைம் நானே எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன்றாங்க. டக்குன்னு வந்து மீனாவுடைய காலில் விழுந்துடுறாங்க. ரோகிணி ப்ளீஸ், நான் பண்ண தப்பு தான், ஆனால் அதுக்காக வீட்டில் உண்மைகளை சொல்லிடாதீங்க, அப்புறம் கண்டிப்பாக வந்து எனக்கு மரியாதையே இருக்காதா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மரியாதை இருக்காதா ரோகிணி? இந்த தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. மீனா அதுக்காக பதிலுக்கு பதிலாக ப்ளீஸ் மீனா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி அந்த இடத்துல கேட்குறாங்க. மீனா இருந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால தான் போனா போட்டுன்னு உங்களை விட்டுறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சரியான நேரம் வந்தால் நான் உண்மையை சொல்லிவிடுவேன். இனிமேல் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, எப்படி இருக்கணுமோ திருந்திருங்க ரோகிணி. ஏற்கனவே பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தது பத்தாதா, மேலும் மேலும் பண்ண தப்பவே பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கே கொஞ்சமாச்சும் சரியா இருக்கா அப்படின்ட்டுலாம் மீனா சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி கிட்ட. இனி நான் இது மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, மேலும் அதே தப்பு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இனி தப்பு பண்ணாது இருந்தால் அது உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டுலாம் அட்வைஸ் பண்றாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.